தமிழகம் வீதி அப்படின்னு போட்டு கிடக்கு. அது தமிழகம் என்ற பேரோடைய வந்து அப்படியே இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இதுக்கடையா போகணும். ஸோ கடைசியாக வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இராணுவத்துடைய உடைகள் எல்லாம் இந்த வெள்ளத்துக்குள்ளே இருக்குது. இப்போ சுற்றி அடித்து கொண்டு எல்லாம் இந்த பாதைக்கு வர தேவையில்லை. நேரடியாக வந்து ஒரு பாதையால் வரலாம். ஆனால் அதால் வந்து அதை பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதால் அதிக பாதுகாப்பு வலயத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டால் அந்த காலத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த முருகக்கல்லால் வந்து கட்டியிருக்கிறோம். முருகக்கல் தான் இந்த கல்லை பார்த்தாலே தெரியும். இதில் இந்த முருகல் கல்லால் வந்து கட்டியிருக்கிறோம் இந்த தூண். அந்த காலத்தில் இருந்த பள்ளிக்கூடம் ஒன்று ஏங்க இந்த பள்ளிக்கூடம் அந்த பில்டிங்கை பார்த்தாலே தெரியும். அந்த இது வந்து ஒரு பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட ஒரு எல்லாம். இது வந்து இப்பிலிப்பி காடு அப்படியே ஃபுல்லாக பளிங்கு கல் மாதிரி ஒரு வெள்ளைக்கல் உண்டு. இங்கே வந்து ஒரு கருங்கல் உண்டு. இதை பின்னால் பகுதி இருக்கிற எல்லாமே வந்து கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த கட்டடத்தில் சில பகுதிகள் வந்து மரங்களுக்கு போய் இப்போ மாட்டி இருக்குது. 34 வருடத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய அழிவுகள் எல்லாம் அவங்கள பகுதிகளில் வந்துட்டு போயிட்டு அந்த அழிவுகளுக்குள்ளேயும் தாக்கு பிடிச்சி இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது இவ்வளோ வசதியாக வந்து எங்களுடைய மக்கள் ஒரு காலத்தில் இந்த பகுதியில் இருந்திருக்கணும் அப்படின்றது. இங்கால வர கூரை எல்லாம் வந்து அந்த மரத்தோடு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிருக்குது. இந்த எல்லைக்கட்டை அடித்ததுக்குள்ளே தான் நாட்கள் நிற்கணும். இதை விட்டு வெளியில் போனாங்கன்னு சொன்னால் வந்து ஒரு வியப்பாக இருக்குது வந்து பார்க்கல. இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து இந்த இடத்துக்குள்ளே இருக்குது. அதாவது கட்டிடங்களை பார்த்தா தெரியுது ரொம்ப பழைய காலம் வந்து. கேம்ப் போட்டிருக்காங்களோ அந்த கேம்ப் ஒன்று மடுக்க இல்லைன்னு வந்து கேம்ப். ஸோ வணக்கம் பிரபுகளே, நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பலாலியில் வந்து மிக முக்கியமான ஒரு இடம். அதாவது வந்து இதுவரைக்கும் 34 வருடம், அதாவது இன்னும் நான் பிறக்க முதலே வந்து யாருமே இந்த இடத்துக்கு வர முடியாது அப்படி ஒரு இடத்துக்குள்ள வந்து நிற்கிறோம். ஸோ மிக அதி உயர் பாதுகாப்பு வலயம்னு சொல்லி இந்த இடத்த சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். எனக்கு என்ன சொல்கிறது, நான் இந்த உள்ளே வந்து தான் இப்போ வீடியோ எடுத்து வந்துருக்கிறேன். வரக்கூடிய இடங்களை பார்க்கல எனக்கு வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இவ்வளோ இடங்கள் வந்து இவ்வளோ கட்டிடங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குதான்னு சொல்லி நான் நேரடியாக போய் அந்த இடங்களை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உள்ள போகிற அனுபவங்களை வந்து பாருங்கள். அதை விட நாங்கள் இப்போ போகிற பாதை எல்லாமே வந்து ஒரு வெள்ளத்துக்கால தான் தாங்கி போய் கொண்டிருக்கோம். முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து இப்படி வெள்ளம் காடுகளுக்கால தான் கடந்து போக வேண்டி கிடக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு திகிலான அனுபவமாக இருக்கும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு போய் வந்தவங்களுக்கே அப்படி தான் இருந்தது. ஸோ பார்க்கக்கூடிய உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படியான வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு. பாருங்கள், தமிழகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது ஒரு பழைய கால வீடு மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நிறைய தூரம் உள்ள காட்டு வழி பாதைகள் மாதிரி தான் போகணும். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த வீடு ஒன்று இருக்குது. தமிழகம் என்ற பேரோடைய வந்து அப்படியே இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் பிரிந்து இப்போ மட்டும் அந்த பேர் அழிக்கப்படாமல் இருக்குது. அதை விட பக்கத்தில் இருக்கிற வீதியில் கூட அந்த பேர் இருக்குது, அந்த போட்டும் இருக்குது, அப்படியே இருக்குன்னு அந்த காட்டுறேன் உங்களுக்கு. நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த தமிழகம் என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த பேர் பலகை, அந்த பதிச்சிருக்கக்கூடிய அந்த தமிழகம் என்ற பேரை வந்து மறுபடி புதுப்பிச்சு கொண்டிருக்கணும். அந்த பெயிண்ட் அடித்து மறுபடி புதுப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வீதியை போயிட்டு பார்ப்போம். இதுதான் அந்த தமிழகம் வீதின்னு சொல்லி அந்த பேர்லேயே இப்போ மட்டும் அந்த பேர்லேயே இருக்கும். தமிழகம் வீதி அப்படின்னு போட்டு கிடக்கு. 1997 இல்லை அது ஆண்டு எதுவுமே போட இல்லை. இதுதான் அந்த தமிழகம் வீதி என்ற வீதி. ஸோ அங்காலயம் ஒரு பழைய கால வீடு ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனை கால பகுதியில் இருந்த வீடு வந்து அங்காலயம் இருக்குது. மக்கள் வந்து புதிதாக விடப்பட்ட காணிகளுக்குள்ளே வந்து குடியேற்றி சில வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கணும். பார்த்தா அவங்களுக்கே தெரியும், பைக்கோ எல்லாம் நிற்கிது, துப்புரவுப்படுத்தி கொண்டு நிற்கணும். அதில் வந்து நிறைய பேர் உள்ள இருக்கணும். ஸோ இப்போ தான் புதிதாக வந்து பாதைகளை விட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் போகக்கூடிய இடமும் வந்து மிக முக்கியமான ஒரு இடம். ஆனால் கேம்ப் போட்டிருக்காங்களோ அந்த கேம்ப் ஒன்று மடுக்க இல்லைன்னு அந்த கேம்புக்கான இதுகள் எடுக்க இல்லைன்னு. இப்போ வந்து அதிக பாதுகாப்பு வலயத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த இடத்த பார்க்குறதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஆர்மி கேம்ப் இருந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாமே இருக்குது. அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த அணைக்கட்டு மாதிரி எல்லாம் வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இன்னுமே இருக்குது. அதை விட நிறைய பழைய அந்த பிரச்சனை காலத்தில் இருந்தக்கூடிய வீடுகள் வந்து அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல கோயிலில்.
இதில் வாரதுன்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து உங்களை ஐசியை கொடுத்து 15 தான் உள்ளுக்குள்ளே வரணும். உள்ளே வந்தாலும் வந்து இங்கே வைர கோயிலுக்கு மட்டும் தான் விடுறாங்க. அம்மன் கோயிலுக்கு வந்து உள்ளே வந்து போக முடியாது. நாங்கள் இதில் போயிட்டு யாராச்சும் விசாரித்து பார்க்கலாம்னு சொன்னால் ஊர்க்காரங்கள் அடிக்கடி வந்து இந்த பாதைகளால் அந்த இடத்துக்கு வந்து போய் வர்றாங்க. போய் பார்க்கலாம். இது ஒரு பழைய கால பள்ளிக்கூடம். அந்த காலத்தில் இருந்த பள்ளிக்கூடம் ஒன்று. ஏங்க இந்த பள்ளிக்கூடம் அந்த பில்டிங்கை பார்த்தாலே தெரியும். அந்த காலத்திலே இவ்வளோ பெரிய பில்டிங் ஒன்றில் பாடசாலை ஒன்று நடைபெற்று கொண்டிருந்துருக்கு இந்த இடத்துல. அந்த இடத்துக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, வசதி வாய்ப்பாக இருந்திருக்கு மக்கள். இப்போ கூட இவ்வளோ பெரிய கட்டிடங்கள் பாடசாலைகள் இல்லை. ஆனால் அந்த காலத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய பாடசாலைகள் இருந்திருக்குது எங்களோட இடத்துல. ஸோ எங்களை போய்ட்டு பார்க்கலாம் என்னென்ன பில்டிங்ஸ் வந்து உள்ளே இருக்குதுன்னு. ஸோ வெட்ட வழி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாதையால் தான் நடந்து உள்ளே போகணும். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் வந்திருந்தால் அம்மையா இதில் நடக்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். வெள்ளம் நின்றுருக்கு. இப்போ வந்து வெள்ளம் குறைவு. ஏன்னு சொன்னால் இங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் அதிகமாக போய் வர்றது. அங்கால அப்படியே இப்போ வேலைகள் எல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. ஆமி கேம்ப் எல்லாம் இருக்குது. அங்கால அவங்களுடைய வாகனங்கள்லாம் நாங்கள் நிற்கிது. பக்கத்தில் அப்படியே நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இராணுவத்துடைய உடைகள் எல்லாம் இந்த வெள்ளத்துக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் நிறைய உடுப்போல் வந்து வீடு அப்படியே நின்று வந்துருக்குது. இந்த வெள்ளத்தெல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கால வந்து அங்கால பாதை இருக்கிற மாதிரியே தெரியாது பார்த்தா. இப்படி ஒரு இடத்துல தான் வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம் உள்ளுக்குள்ளே. எல்லாம் இது வந்து இப்பிலிப்பி காடு அப்படியே ஃபுல்லாக எல்லாமே வந்து இது ஒரு இப்பிலிப்பி விதைகளை வந்து கொண்டு வந்து விதைச்சு இதுக்குள்ளே மேலே இருந்து கொட்டினவங்களை அப்படின்ற மாதிரி ஒரு கதைன்னு சொன்னது. முழுக்களை வந்து இப்பிலிப்பி காடு அப்படி இது கடையாக போகணும். ஐயோ என்ன பாதைகளப்பா. இதெல்லாம் மரம் எரிச்சு கிடக்கு. என்னத்துக்கா எரிச்சு கிடக்கு மரம்? ஆனால் இதுக்கண்ட ஒரு வழி ஒன்று இருக்குது தானே உண்மையா. அது ஒன்றும் தெரியாமல் தான் இப்போ வந்து எல்லாம் சுற்றி அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு சின்ன ஏக்கர் கணக்கில் இருக்கிற ஒரு காணி இல்லை. மிகப்பெரிய ஒரு காணி, மிகப்பெரிய ஒரு பேஸ் வந்து கொண்டு இருந்திருக்கு. இதோட வந்து விவசாய நிலம் அப்படி இப்போ வந்து விவசாயம் செய்திருக்கிறாங்க கூட. அவ்வளோ வெட்டி வந்து நீட்டாக கட்டையெல்லாம் அடித்து வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பாதையிலுக்குள்ள தான் நடந்து அங்கே போய் கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஆடு மாடு மேய்ச்ச காலடி தடங்கள் இருக்குது அப்படி நிறைய. இது வந்து நாங்கள் இப்போ சுற்றி அடித்து கொண்டு எல்லாம் இந்த பாதைக்கு வர தேவையில்லை. நேரடியாக வந்து ஒரு பாதையால் வரலாம். ஆனால் அதால் வந்து அதை ப்ளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ சுற்றி அடித்து கொண்டு இந்த பத்தையிலால் விழுந்தெலும்பி எல்லாம் வாரம். நாங்கள் முன்னாடி அப்படியே நேராக வந்து ஒரு பாதைக்குள்ளே வந்துருப்போம்னு சொல்லியிருப்போம். அதுதான் இந்த பாதை. ஆனால் நாங்கள் சுற்றி அடித்து வந்து நாங்கள் இப்போ நிறைய மரங்கள் எல்லாம் விழுந்து கொண்டு இருக்குது. சேருக்கு மழை வெள்ளத்துக்கு விழுவது தெரியல. பட் இவங்களை வெட்டுறாங்களோ தெரியலை எங்களை. ஸோ கடைசியாக வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். வந்து ஒரு திகில் பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் உள்ளுக்கு வாரத்துக்கு வழிகளே இல்லை. நேரான ஒரு வழியே வந்து இதுக்கு இல்லை. அது அவருடைய முப்படையினர் வந்து அந்த இராணுவ படையினர் கூட்டிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வரலாம். நாங்கள் இப்போ வந்து ஆடு மேய்க்கிற ஆட்கள் மாடு மேய்க்கிற ஆட்கள் கூட்டிக்கொண்டு வரக்கூடிய பாதைகளால் தான் வந்து நிற்கிறோம். ஆமாடி, நான் நினைக்கல இது வந்து அந்த காலத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சுக்கிறாங்க அந்த கோயிலை. பெரிய ஒரு பரப்பளவு தான் இருக்குது இந்த கோயில். அதால் வாரத்துக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கு ரூட் ஒன்று இருக்குது. ஆனால் நாங்கள் சுற்றி அடித்து தான் வாரோம். ஆனால் நான் வந்து இவ்வளோ எதிர்பார்ப்போடு வீடியோலாம் பார்த்துருக்கேன்னு இவ்வளோ எதிர்பார்ப்போடு இதுக்கு வரையில் இவ்வளோ பெரிய ஒரு ஆலயம் இதுக்குள்ளே இருக்குது. கட்டிடங்களை பார்த்தா தெரியுது ரொம்ப பழைய காலம் வந்து. ஆனால் வந்து ஒரு வியப்பாக இருக்குது வந்து பார்க்கல. இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து இந்த இடத்துக்குள்ளே இருக்குது. அதாவது இவ்வளோ காலம் இதை வந்து யாருக்குமே தெரியாமல் வச்சுருந்துருக்குறாங்க. 34 வருஷம். ஸோ இந்த எல்லைக்கட்டையில் பார்த்தா தெரியும். இராணுவம் வந்து இங்கே யாராச்சும் மக்கள் இந்த கோவில்களுக்கு ஏதாவது பூஜை வர போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க கொண்டு வந்து ரக்கி விடுவாங்க.
இந்த எல்லைக்கட்டை அடித்ததுக்குள்ளே தான் நாட்கள் நிற்கணும். இதை விட்டு வெளியில் போனாங்கன்னு சொன்னால் அவர்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த எல்லைக்கட்டையில் வந்து அடித்து வச்சுக்கிறாங்க. பழைய காலத்து அந்த சிற்பங்கள் எல்லாம் செதுக்கிற மாதிரி தான் அப்படி இருக்குது கோயில். நான் நினைக்கிறது இதை அப்படியே விட்டுட்டு இப்போ ஒரு கொஞ்ச காலத்து இடம் விடுறதுக்கு முதல் வந்து துப்புரவு செய்திருக்கிறாங்க. இந்த இடத்த துப்புரவு செய்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை வந்து அப்படியே தெரியுது பார்க்கல. ஆனால் நான் நினைக்கல இவ்வளவு பெரிய ஒரு தேசம் வந்து இதுக்குள்ளே இருக்குமாண்டு. மிகப்பெரிய அளவில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு இடம் ஒன்று இருந்து கொண்டு இருக்குது. ரொம்ப பெரிய இடம். நான் நினச்சதை விட வந்து நாங்கள் பைக்கில் வந்து பெரிய ஒரு தேசம் உள்ளுக்குள்ளே. அதை தாண்டி தான் உள்ளே வந்து நாங்கள் எனக்கண்டா தெரியல இவ்வளோ காலம் வந்து எதுக்காக இந்த இடம் வந்து விடப்படாமல் இருந்தது அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய ஏக்கர். இதில் அந்த சிவர்களும் வந்து உடைஞ்சிருக்குது. ஆனால் அந்த இவ்வளோ காலமாகினதுன்றால எனக்கு தெரியல. உடைஞ்சி விழுந்த சிவர் பகுதி கொண்ட எச்சங்கள் வந்து எதுவுமே இல்லை. எல்லாடிக்கு பங்கங்கள் எடுத்து அகற்றிட்டாங்களோ தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே இப்போ வந்து கொஞ்சம் நல்லா அந்த பூசைக்காக்கள் வந்து போகிறதுல உள்பகுதிகள் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம். இந்த கட்டடத்தில் வந்து சில வித்தியாசங்களை காட்டுறேன் பாருங்கள். உங்களோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. இங்கால இருக்கிறது இல்லாமல் ஒரு பளிங்கு கல் மாதிரி ஒரு வெள்ளைக்கல் உண்டு. இங்கால வந்து ஒரு கருங்கல் உண்டு. இதை பின்னால் பகுதி இருக்கிறது எல்லாமே வந்து கருங்கல்லால் அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த காலத்துலேயே வந்து இதுக்கே இருக்கிற இந்த கோயில் மட்டும் இல்லை, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கட்டடங்களுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வசதி படைத்த ஒரு இதுகளாக தான் இருக்குது. வந்து பார்க்கலே வந்து எங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது. நாங்கள் இந்த இடத்துக்கு வரைக்குள்ளே இவ்வளோ பெருசாக எதிர்பார்த்து கொண்டு வரையில இதுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய கட்டிடங்களை நாங்கள் பார்க்க முடியுமென்று நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே வந்து அதிகமாக வந்து இதுக்குள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட அந்த கட்டடம் ஃபுல்லாகவே இருக்கிறது வந்து பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த காலத்திலே வந்து இந்த கருங்கல் ஆலைகளில் அமைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் இந்த 34 வருடங்கள் கழித்தும் இந்த கூரைகள் வந்து நேர்த்தியாக இருக்குது. ஓரளவு நேர்த்தியாக வந்து இருக்குது. அப்படியோ இந்த கோயிலுக்கு பழைய கிணறு ஒன்று இருக்கும். நமக்கு அந்த சிற்பங்கள் சிலையெல்லாம் பார்க்கவே தெரியுது அது எவ்வளோ காலத்துக்கு முற்பட்டு அப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ உள்ளே வந்து டெப் கொண்டு வச்சுக்கிறாங்க. தண்ணி வருது. அதில் குடிக்கலாமா தெரியல. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எப்போயோ ஒரு காலத்தில் வந்து வெளிநாடு தான் இருக்கிறேன் என்று இப்போ வந்து கொண்டு வந்து ஒட்டி இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு டேட் போட்டிருக்காங்க 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாதம். இது வந்து இப்போ ஒட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வந்து எழுதினது வந்து இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து 34 வருடங்கள் ஆகி இருக்க மட்டும் நினைக்கிறேன். இந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தா தெரியுமா இவ்வளோ காலத்துக்கு முற்பட்ட ஒரு ஆலயம் இதுண்டு. இந்த தூண்கள் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் நான் உள்ளே வந்து நீட்டாக தான் வச்சுருக்குறாங்க. அந்த ஆக்கள் வந்து போகிறதுலாம் நீட்டாக இருக்குது போல இருக்கு உள்ளுக்குள்ளே. ஆனால் சில இடங்களை பார்க்கலாம் தெரியுது இது வந்து எவ்வளோ காலத்துக்கு முற்பட்டதாக அப்படியோ பாவிக்காமல் ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்குதுண்டு. ஆனால் இந்த வந்து கோயிலை வந்து புனரமைக்கணும் அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்லியிருக்கிறாங்க, திருப்பி கேட்டிருக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் வந்து இவங்க மீண்டும் குடியமர்த்தினா தான் இந்த பகுதிகளில் வந்து நாங்கள் இந்த கோயிலை வந்து புனரமைப்போம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி தான் அன்றைக்கு வந்து கதைக்குள்ள ஒரு ஐயா அவரால் சொல்லியிருந்தவர். நீட்டாக வச்சுக்கிறாங்க. ஸோ உள்ளேயும் வந்து ஒரு கிணறு இருக்குது. ஆனால் இந்த கிணறு நல்லா நீட்டாக இருக்குது தண்ணி. சதுகளெல்லாம் அவ்வளோ கல் மண்ணெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. அது வந்து சிலையில் வந்து சில இதுகளை வந்து பூட்டி வச்சிருக்கணும். இந்த கூரையை பார்த்தா தெரியும். இது இப்போ இருக்கக்கூடிய ஆலயங்களில் வந்து இப்படி கூரையில் வந்து நாங்கள் பெருசாக பார்க்க முடியாது.
அதுலேயும் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வர கூரை எல்லாம் வந்து அந்த மரத்தோடு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிருக்குது. இங்கால எல்லாம் வந்து முதல் பந்தல்கள் இருந்திருக்குது, இந்த கொட்டில் வந்து ஃபுல்லாக திறந்து இருந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த ஆலமரம் வந்து அந்த இதை தாங்கி பிடிச்சி கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாக சுற்றி வந்த ஒரு காலத்தில் கொட்டைகள் வந்து ஃபுல்லாக இருந்திருக்குது. இப்போ வந்து அழிவடைஞ்சு அப்படியே போய் வந்து இந்த ஆலமரத்தில் சிக்கப்பட்டிருக்குது. அதாவது வந்து ஆலமரம் வளர்ந்த பிறகு அப்படியே வந்து இந்த கொட்டைகள் வந்து கொட்டைகளுடைய பகுதிகள் வந்து சிக்கப்பட்டு அதுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டிக்கு வந்து இதுகளையும் வந்து அழிவடையக்க சேர்ந்து அழிவடைஞ்சிட்டு தெரியல, அதாவது வந்து அப்புறப்படுத்திட்டாங்களோ தெரியல. கூரைகள் வந்து ஓகே, அதாவது ஒரு நல்ல நிலைமையிலே, அவ்வளோ ஒரு அழிவடைஞ்ச நிலைமையில் இல்லாமல் ஒரு அளவுக்கு நல்ல நிலைமையிலே இருக்குது கூரைகள். ஆக்சுவலாக 34 வருஷமாக இதுக்குள்ளே வந்து யாருமே வரையிலையே, நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட ஒரு மணிக்கூட்டு கோபுரம் உண்டு. மணிக்கூட்டு கோபுரம் இல்லை, இந்த மணி வந்து மேலே வச்சிருக்கிறவை, அதுக்கு மேலே வந்து ஒரு மணி அதை வந்து காணல, அந்த ஆண்டான் மணியோ இதை ஒன்று சொல்கிறவங்க. ஸோ அது வந்து இல்லை, ஆனால் அது அந்த வைக்கப்பட்ட அடையாளம் வந்து அதில் வச்ச இடங்கள் வந்து அப்படியே இருக்குது. அந்த மணி வந்து அதில் காணல. அந்த கட்டடத்தை பார்க்க தெரியுது இவ்வளோ காலத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஆலமரம் வளர்ந்து அதுக்கு மேலே போய் வந்து அப்படியோ வளர்ந்து அதுக்கு ஆலமரத்துக்குள்ளே நிற்கிற மாதிரி தான் அந்த கட்டடங்கள் போய் நிற்கிது. அவ்வளோ வருடங்கள் வந்து தொடர்ந்து வளர்ந்துருக்குது இந்த மரமும். இந்த இடமும் வந்து பாதுகாப்பு படாமல் இருந்ததில் அந்த கட்டடத்தில் சில பகுதிகள் வந்து மரங்களுக்கு போய் இப்போ மாட்டி இருக்குது. கூரைகள் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது, ஆகலும் அழிவடைஞ்சு போய் நிலைமையில் இல்லை 34 வருஷம் கழிச்சு. கோயிலில் வந்து அந்த ஒரு வாகனங்கள் இருக்கும், அவ்வளோ ஒரு கோயில்களுக்கும் அது கொஞ்சம் வசதியான கோயிலில் தான் அந்த வாகனங்கள் வந்து வச்சிருப்பினோம். ஸோ அதே மாதிரி இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது, அப்படி அழிவடைஞ்ச நிலையிலேயே வந்து அப்படி எடுத்து வச்சிருக்கணும் உள்ளுக்குள்ளே. இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த முருகங்கல்லால் இல்லை இது வந்து கொங்கிரீட்டால் இந்த தூண் வந்து எழுப்பப்பட்டிருக்குது, பெரிய தூணுமே. ஸோ இதில் வந்து ஒரு தூண் ஒன்று இருக்குது, இது வந்து முருகக்கல்லால் வந்து கட்டியிருக்கணும். முருகக்கல் தான், இந்த கல்லை பார்த்தாலே தெரியும், இதில் முருகல் கல்லால் வந்து கட்டியிருக்கணும் இந்த தூண். கொங்கிரீட் கல்லால் அமைக்கப்பட்ட தூண்கள் இருக்குது, முருகக்கல்லால் அமைக்கப்பட்ட தூண்கள் இருக்குது. ஸோ அப்படி வித்தியாசமாக பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட தூண்கள் கூட அந்த முன்னுக்கு இருக்கிறதெல்லாம் பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட தூண். ஸோ இதெல்லாம் பார்க்கல எங்களுக்கு இதெல்லாம் இப்படி இருக்குதா, இல்லை அப்படி இப்படியெல்லாம் இருந்திருக்குது அப்படின்ற விஷயமே தெரியாது எங்களுக்கு உண்மையாக. இப்போ வந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது எவ்வளோ வசதியாக வந்து எங்களுடைய மக்கள் ஒரு காலத்தில் இந்த பகுதியில் இருந்திருக்கணும் அப்படின்றது. இந்த ஒரு ஆலயத்தில் வந்து இந்த ஒரு அறை மட்டும் வந்து புதுசாக வச்சுருக்குறாங்க இல்லையா, நீட்டாக க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து வந்து வச்சுருக்கணும். இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. எல்லாம் அறைகள் வந்து பூட்டப்பட்டிருக்குது, எல்லா கதவுகளுமே வந்து பூட்டப்பட்டிருக்குது. ஸோ உள்ளே வந்து என்ன விஷயங்கள் வச்சுருக்குறாங்க அப்படின்னு தெரியல. சில போல் இந்த ஆலயத்தினுடைய ரொம்ப கால பாரம்பரியமான சில விஷயங்களை வந்து உள்ளே வச்சுருக்கலாம். எல்லா கதவுகளும் வந்து நேர்த்தியாக பெயிண்ட் அடிக்கப்பட்டு அப்படியே வந்து பூட்டி வைக்கப்பட்டிருக்குது. 34 வருடம் வந்து பழமையான ஒரு இதாக வந்து இந்த இடங்களை அந்த கதவுகள் இதுகளை பார்க்கல தெரியல. நான் நினைக்கிறேன் இது வந்து இங்கே இந்த இராணுவத்தால் வந்து இது கொஞ்சம் பராமரிக்கப்பட்டு வந்தது. இல்லாட்டி அதுக்கு பிறகு இந்த ஆலயத்துக்கு வந்து போகிறவங்க, நான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 4 வருஷத்துக்கிட்ட இந்த ஆலயத்துக்கு வந்து போகிற மக்களை விட்டுட்டாங்க. அதாவது இந்த கோயிலுக்கு உரிய நபர்கள் மட்டும் வந்துட்டு போகலாம், வேறு யாருமே இங்கே வந்து வர முடியாது. எதுவுமே வந்து மழை தண்ணி எதுவுமே உள்ள போகாத மாதிரி அடைப்பெல்லாம் அடைச்சிருக்கணும். ஸோ இந்த தூணை பார்த்தா தெரியும் எவ்வளோ ஒரு அழிவடைஞ்ச நிலையில் இருக்குதுன்னு சொல்லி. மேலே எல்லாம் பெரிய வெடிப்புகள் வந்து அப்படியே பிளந்து போயிருக்குது. ஆனால் வந்து இந்த தூண் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. இன்னும் முறையில் காரணம் அது ஒரு பெரிய தடிமனாகவும் இருக்குது, அதில் வந்து அப்படியே அந்த தூண் நிற்கிது. மேலே இருக்கிற பகுதிகளெல்லாம் தூக்கி வச்ச மாதிரியே இருக்குது அதுக்கு மேலே. ஆனால் வந்து இப்போவும் வந்து இவ்வளோ பெரிய காற்று புயலை ஒழித்து வந்து இந்த கட்டடங்கள் வந்து கண்டுட்டுது. அதாவது 34 வருடத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய அழிவுகள் எல்லாம் அவங்கள பகுதிகளில் வந்துட்டு போயிட்டு அந்த அழிவுகளுக்குள்ளேயும் தாக்கு பிடிச்சி இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் வந்து உண்மையாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இராணுவம் வந்து கட்டுப்பாடத்தில் எந்த இடங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சிலைகளை வந்து அவை உடைக்காமலே விட்டுருக்குறாங்க. அதாவது வந்து இது ஒரு அந்த பலிபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில். இது வந்து நந்தி இந்த சிலை வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது, அதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்களா. அதுக்கு மேலே ஒரு தகரத்தை இது வந்து தகரமாக அடித்து போட்டாங்களோ தெரியல, ஆனால் வந்து ஒரு பாதுகாப்பே இருக்குது அந்த இடங்கள். ஸோ அது வந்து உண்மையாக ஒரு பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயம் உண்டு.
ஏன்னா அவையில் பொறுத்த வரைக்கும் இது வந்து கடவுளோ இதை வந்து ஒரு கடவுளாக மதிக்கிறாங்களோ கோயிலாக பார்க்குறாங்களோ தெரியல. ஆனால் வந்து அவங்களால முடிஞ்ச அளவு வந்து ஒரு நேர்த்தியாக பாதுகாத்துருக்குறாங்களா அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இதை இந்த கோயிலில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மேலே இருக்க கூரைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு தெரியல, இல்லை அப்படியே விழுந்துட்டு தெரியல. ஆனால் இந்த வேலைப்பாடுகள் பார்க்க தெரியுது, இந்த பழைய காலத்து வேலைப்பாடுகள் வந்து இப்படி இருக்க மாட்டேன். என்னென்னு சொன்னால் இதில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து எதுவுமே செய்யப்படாமல் தான் இந்த இடங்கள் வந்து இப்போயும் வந்து இருக்குது. உண்மையாக நாங்கள் ஒரு 35 வருஷத்துக்கு முதல் எங்களோட காலங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் மட்டும் சொன்னால் இதுக்குள்ளே வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி பில்டிங்ஸ் வந்து நிறைய உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொன்னால் இந்த இப்படி ஒரு கட்டிடம் வந்து வெளியில் கட்டுறதுக்கு காரணம் வந்து பாலாபிஷேகம் நடக்கிற ஒரு காலப்பகுதியில் மட்டும்தான் இப்படி வந்து வெளியில் கட்டினோமா. அப்போ தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த சிலைகளை எல்லாம் கொண்டு வந்து வெளியில் வச்சு அந்த பூசைகளுக்காக கொண்டு வரது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுனா. அப்போ வந்து இது அந்த டைமில் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த பகுதியை வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் வந்து இங்கே வந்து கோயில்களில் பூஜைகள் வந்து அது எல்லாமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்திருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நிறைய சிலைகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது வந்து பாலஸ்தானம் செய்கிறதுன்னு சொன்னால் கோயிலில் விட்டு சில சிலைகளை வந்து உள்ளே கொண்டு வந்து வைப்பினோம், வெளியில் எடுத்து கொண்டு வந்து வைப்பினோம். அப்படிப்பட்ட சிலைகள் வந்து இதுக்குள்ளே நிறைய இருக்குது. அது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது 34 வருஷமாக வந்து இருந்தாலும் இப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்குமோ தெரியல. அதாவது மேலே ஒரு கூரை இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படி வந்து உள்ளுக்குள்ளே வந்து நீட்டாக இருக்குது இடங்கள். இதெல்லாம் ஒரு பாதைகள் மாதிரி தான் இருக்குது. கோவிலுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய பாதைகள் மறுபடியும் வந்து இதாக நடந்து போய் கொண்டிருக்கிறோம். முன்னுக்கு இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய பகுதிகளை வந்து சொன்னால் பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து குளத்துக்குள்ளே தண்ணி நிற்கிற மாதிரி தான் நிற்கும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் அன்றைக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் கச்சேரியில் ஒரு முதலை ஒன்று வந்தேன்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே நிறைய முதலைகள் வந்து உள்ளுக்குள்ளே வந்துருக்குது. எந்த வழியால் வந்துன்னு தெரியல. இந்த முறை வெள்ளம் வந்ததோட நிறைய முதலைகள் வந்து எங்காலையும் தெரியுது. இதுக்குள்ளேயும் வந்து எந்தெந்த பகுதிகளில் முதலை இருக்குமான்னு தெரியல இப்போ.